ஓம். இன்று பராபவ வருஷம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஆங்கிலம் 27/7/2026 திங்கட்கிழமை. ஐயப்பன் வழிபாடு நல்ல நாள். பல வருடங்களாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நீடித்து தொடர்ந்து வந்துள்ள பலவிதமான உறவு பகையிலிருந்து எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து சென்று விட்டனர். பேச்சுவார்த்தையே நின்று போய்விட்டது. பிள்ளை பெற்றோர்கள் மற்றும் சம்பந்திகள் இவர்களுக்குள்ள சண்டை, மன கஷ்டம், விரோதம் இப்படி ஓங்கி வளர்கிறது. இதை கண்டிப்பாக மறந்து விடுங்கள். மீண்டும் ஒன்று கூடி பழைய உறவுகள் அழகாக சந்தோஷமாக இருப்பதற்கு நல்ல முறையிலே தொடர்வதற்கு இன்று திங்கட்கிழமை கூடும் சதுர்தசி திதி. இப்படி இன்றைய நாளிலே மகிழம்பூ மாலை சாத்தி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை மனமாற வேண்டி வழிபட்டால், ஏதோ ஒரு சிறு தவறாலோ யாரோ ஒருத்தர் உள்ளே பூந்து கலவரம் பண்ணியிருந்தாலோ அதனால் பலவிதமான குழப்பங்களுக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு எத்தனையோ பேர் நிம்மதியே இழந்து வாடுகின்றார்கள். இரவு தூங்க போனால் கூட பொழுது விடியும் போது அதே பிரச்சனை. குறிப்பாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்களுக்கும் இப்பொழுது தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலைதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். காரணம் கிரக தோஷம், பல சாபம். இவைகளை சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஒருவர் இவற்றில் வித்தியாசங்கள், மாறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். குறிப்பாக உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களுக்கு சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். அது அவரவர்கள் பதவியை பொறுத்து. சிறிய பதவியில் உள்ளவருக்கு சிறிய பிரச்சனை. இப்படி பிரச்சனை இல்லாத ஆண்களோ பெண்களோ உயர் அதிகாரிகளோ பதவியில் உள்ளவர்களோ இல்லை என்றே கூறிவிடலாம். காரணம், தர்மம் குறைந்து கொண்டே வருகிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், ஒரே ஆசை, பணக்காரன் பணக்காரன் பணக்காரன், கோடீஸ்வரன் கோடீஸ்வரன், செல்வந்தராக இருக்க வேண்டும் எப்படியோ என்ற ஒரு மனநிலைக்கு வந்ததன் விளைவு இன்று எல்லாம் இருந்தும் சுகம் அற்ற, நிம்மதியற்ற, மனசஞ்சலம். என்ன செய்வது என்று எத்தனையோ ஜோதிடர்கள் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்து சென்று அதுவே வியாதியாக கூட மாறி நிம்மதி இழந்து வாடிக்கொண்டு இருப்பவர்கள், அதே மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் தரும். எது இருந்தாலும் ஒரு சத்குருவை, நன்றாக விஷயம் தெரிந்தவர்களை கேட்டு தொடர்ந்து செய்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும். இப்படி நிரந்தரமில்லாத வேலையிலே, உத்தியோகத்திலே இருப்பவர்களும் தினந்தோறும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்று சொல்வார்கள். பலவிதமான பிரச்சனைகளுக்கு இடையே இரவு உறங்கச் செல்பவர்கள் மீண்டும் தூங்கி எழுந்தாலோ அதே நிலையில் பிரச்சனைகள் தொடர்கின்றன. இப்படிப்பட்ட அவர்களுக்கு தீர்வு தருவதே குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் ஆற்றும் ஸ்ரீ ஐயப்ப பூஜை வழிபாடு ஆகும். திருக்கணித முறைப்படி இன்று ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2026 மதியானம் 4:16 முதல் நாளை கிளம்ப சூரிய உதயம் வரை திங்கட்கிழமையும் சதுர்தசி திதியும் கூடும் நாளாக அமைகிறது. அந்தந்த நாட்களிலே மகிழம்பூவால் ஐயப்பனை தொடர்ந்து முறையாக அர்ச்சனை செய்து மாலை சாத்தி வந்தால் மனசாந்திக்கு வழி பிறக்கும். தீர்வு பிறக்கும் என்று சொல்லவில்லை, வழி பிறக்கும். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். உங்களது குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு இப்படி நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட பகைகளெல்லாம் தீர்வதற்கு இப்படிப்பட்ட பூஜைகளை செய்து உங்களுடைய பூஜையினுடைய பலனை உங்களது சத்குருவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். விவரங்களுக்கு 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நாளைக்கு என்ன அதை இன்றைக்கே சொல்லிவிடுகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விதமான விஷயம் இருக்கிறது. தயவு செய்து நாளைக்கு உள்ளதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆறாட மாபூதி நேர வழிபாடு, ஆறாட மாபூதி வழிபாடு. எத்தனையோ செய்த தீவினை கர்மங்களால் நமது முன்னோர்களும் சரி, எத்தனையோ தலைமுறைகள் அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்த பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், உறவுகள் ஏற்பட்டு
மனவேதனைகள் எத்தனையோ கோடி குடும்பத்திலே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அது தீர்வதற்கு சத்குரு அளிக்கும் வழிபாடு 28/7/2026 நாளை செவ்வாய்க்கிழமை நாம் அனைவரும் தினசரி பஞ்சாங்கம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து பஞ்சாங்கம் வாங்கிவிடுங்கள். வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய இயக்கத்தை நன்கு உணர்ந்து செய்து வந்தால் அது பக்தியை, பித்ரு சக்தியை நாளுக்கு நாள் மிக மிக நன்கு விருத்தி செய்து தரும். ஒவ்வொரு நாளும் ஏற்படும் கிரக நட்சத்திர திதி மாற்றங்களுக்கு ஏற்ப சர்க்குருவின் வழிகாட்டுதல்படி நீங்களெல்லாம் செய்கின்ற பூஜை, ஹோமங்கள், தர்ப்பணங்கள், தான தர்மங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாத பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயம் உண்டு. இப்படி இந்த கலியிலே மனித குலம் விதவிதமான கர்ம வினைகளை நொடிக்கு நொடி சேர்த்து கொள்வதால் அவை கழிபட விடுபட வழிபாட்டு முறைகளும் யுக நியதிகளாக மாற்றம் கொண்டு விடும். அன்றாடும் 3 வேளையும் அனைவரும் ஆற்ற வேண்டிய சந்தியாவந்தன வழிபாடுகளில் அமையும் அங்கன்யாச கரன்யாச வழிபாடுகள் அன்றன்றைக்கு சேரும் கர்மங்களை கழிக்கும் ஒரு அற்புதமான துவார சக்தி வழிபாடாக அமைகிறது. நவசக்தி பீடங்கள், நவத்வார சக்தி பீடங்கள், சக்தி பீடங்களிலே ஆற்றும் வழிபாடுகள் மனிதனின் உடலில் உள்ள நவத்வாரங்களில் 9 துவாரங்களில் உள்ள குறைகள், குற்றங்களையும் கர்ம வினைகளையும் அழுத்தங்களையும் போக்க வல்லது. அப்படிப்பட்ட நாள் நட்சத்திர தினங்களிலே பூராட நட்சத்திரமும் உத்தராட நட்சத்திரமும் ஒன்றாக இணையப் போகின்ற நேரம் அது நவத்வார சக்திகள் மிக வேகமாக ஆக்கம் பெறுகின்றது. இது நவத்வார ஜலசக்தி பீடங்கள் அதில் மிக மிக முக்கியமானது. அதற்கு உதாரணம் கும்பகோணம் மகாமக குளம். நாளை மகாமக குளத்திலே இந்த நேரத்திலே பூராடமும் உத்திராடமும் இணைகின்ற நேரம் மதியம் 1:20 கிட்டத்தட்ட. மிக மிக அபூர்வமாக சில ஆலயங்களில் அமைந்துள்ள துவார சக்தி அம்பிகைகள் வழிபாடும் நவத்வார கர்ம வினைகளை குறைகளை நீக்க உதவும். இப்படி ஆராடமாபூதி நேரம் என சித்தர்களால் அழைக்கப்படும் பூராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அப்படியே இணைகின்ற நேரத்தை குறிப்பது ஆகும். அப்போது நீங்கள் செய்கின்ற சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நாம் நவத்வார குறைகள் கர்ம வினைகளை களைய வழிவகுக்கும். இத்தகைய ஆராடமாபூதி நேரத்திலே வேப்பமரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்கள், உதாரணமாக ஸ்ரீ பிக்ஷாடனர் அருளும் ஆலயங்கள், இதை பற்றி ஸ்ரீ பிரம்மா தனி சன்னதி கொண்டருளும் ஆலயங்கள், இப்படி இந்த இடங்களிலே வாசம் உள்ள மலர்கள் மற்றும் நல்ல வாசனையான சாம்பிராணி, கஸ்தூரி, ஜவ்வாது, கோரோஜனை, சந்தன குழம்பு, அத்தர் ஆகியவை கலந்த கலவையை சார்த்தி அல்லது திருப்பாதங்களில் சாத்தியாவது வழிபடுவது தான் செய்த குற்றங்களால் நமக்கு விளைந்த மனவேதனைகள் தீர பரிகார வழிகள் நன்றாக கிடைக்கும். திருக்கணித முறைப்படி பரா வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2026 வியாழக்கிழமை பகல் 12:59 முதல் 1:23 வரை பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இணைகின்றது. ஆராடமாபூதி நேரம் இதற்கு என்று பெயர். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பிரபலாரிஷ்ட யோகம் செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் வருகிறது. மிக கவனமாக இருங்கள். இப்படி ஆவணி மாதத்திலே வருகின்ற, புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம், இப்படி மாசி, பங்குனி மாதம் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு தேதிக்கும் உள்ள ஆராடமாபூதி நாட்களை பற்றி அப்படியே அட்டவணையாக கொடுக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தலவிருட்சம் உள்ள வேம்பு மரம், உதாரணம் வைத்தியநாத சுவாமி ஆலயம் திருக்கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் பூலோகநாதர் திருச்சி, இன்னும் பல இடங்களிலே பல ஆலயங்களிலே வேப்பமரம் தலவிருட்சம் PDF-ஐ படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே வழிபட்டு தினமும் ஏற்படுகின்ற யாரோ செய்த கர்மவினை நல்லவரையும் எப்படி தாக்குகின்றது, அவர்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் காற்றில் அலை அலையாக பரவி அது முதலில் தாக்குகின்றது நல்லவர்களையே. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த காலத்திலே முன்பின் தெரியாதவர்களால் கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டார்கள்.
இப்படிதான் மகான்கள் சித்தர்கள் எல்லாம் எந்த ஒரு பொருளின் மேலும் பற்று ஆசை வைக்க மாட்டார்கள். அதுபோல் நீங்கள் பற்றற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்பயே இப்படி நாசமாக போகிறது மாதிரி நீங்கள் சன்னியாசியாக போகணும் கிடையாது. நீங்கள் தினமும் குறைந்தது 10,000 முறைக்கு குறையாமல் காயத்ரி மந்திரத்தை ஓதினாலே போரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் அதுவாகவே வந்து சேரும். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று குறைந்தது 108, 54, 28, 27 என்ற முறையிலாவது வலம் வர வேண்டும். இப்படி வந்தால் நீங்களே சித்தன். அன்னதானம் செய்யுங்கள். பறவைகளுக்கு தேவையான நல்ல மாத்திரைகள், டானிக்குகள், சிறு சிறு குச்சிகள், அருகம்புல்கள், வேர்கள் இவைகளை வைத்தால் நாளை முதல் சனீஸ்வர கிரகமானது வக்கரகதியிலே 137 நாள் போகின்றது. இதற்கு பரிகாரம் அவரவர்கள் கர்ம வினைப்படி வந்து அமையும் பொழுது சிலருக்கு நல்லதாக கூட இருக்கலாம். பலருக்கும் பெரும் சோதனை. அது ஆண் பெண் இவன்னார் இவர்கள் என்று கிடையாது. இந்த ஊர், இந்த மாநிலம், இந்த தேசம், இந்த நாடு என்று கிடையாது. நாம் முன்பு விதைத்த விதை நமக்கு பலனாக அமையும். பித்துரு சாபங்களை போக்குகின்ற நல்ல நாளாகவும் இருக்கிறது. தினமும் காக்கை குலத்திற்கு உணவிடுங்கள். 3 வேளையும் காக்கைக்கு உணவிட்டு வருவதால் காக்கை பரணி சித்தர், சனி பரணி சித்தர், கூகாரி சித்தர், காகம் வணங்கி உப்பளத்தார் சித்தர் இவருக்கெல்லாம் அர்க்கியம் கொடுங்கள். இதை பல முறை சொல்லி வருகின்றோம். இதை சொல்வது யார்? நமது வாத்தியார் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கிற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டு இப்பொழுது நல்ல அன்புள்ளம், உயர்ந்த எண்ணம் உள்ள ஜோதிடர்கள் எல்லாம் சொல்வதை வரவேற்கத்தக்கதாக கொண்டுள்ளோம். இப்படி ஆவணி மாதம் 1ஆம் தேதி வலிவலம், திருவாரூர் அருகில் உள்ள வலிவலத்திலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் ஏக சக்கரநாதர் ஆலயத்திலே மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. ஆனாலும் ஊரிலே உள்ள ஒவ்வொரு சிற்றூர், கிராமம், பெரிய நகரம் எதுவாக இருந்தாலும் அங்கே உள்ள பெருமாள் ஆலயத்திலே ஆவணி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு இப்பொழுதே தயாராகி விடுங்கள். காரணம், காலம் பொன் போன்றது, போனால் வராது. சொல்லுவாங்களே, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. தினமும் சிறு சிறு தான தர்மங்கள் செய்தால் வாழ்க்கையிலே அளவற்ற கர்மங்கள் குறைந்து அளவற்ற சந்தோஷங்கள் ஏற்படும். எதையும் தனக்கு தனக்கு என்று சேர்த்து கொள்வதை விட பேசாமல் இருப்பதே நல்ல வழிவகுத்து எது உங்களுக்கு தேவையோ அதை இறைவன் தேவையான அளவு கொடுப்பான். இறக்கின்ற தருவாயிலே யார் என்ன என்று தெரியாமல் தன் நிலை மறந்து இறந்தவர்கள் பல கோடி, பலவிதமான வேதனைகளை அடைந்து இறந்தவர்கள் பல கோடி. ஏன், இருக்கும் வரை நல்ல தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருந்து இறக்கும் நேரத்தையும் குறிப்பிடுகின்ற வல்லுநர்களும் இருக்கின்றார்கள். இறக்கும் என்றால் தான் புறப்படும் நேரம். வேறு உலகத்திற்கோ வேறு லோகத்திற்கோ செல்கின்ற உத்தமர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை நாடி இப்பொழுதே சரணடைகள். உங்களுடைய பித்தர்களுடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் உங்களுடைய பித்தர்களை வணங்குவதால், நித்திய தர்ப்பணம் செய்வதால் உங்களது பித்தர்கள் உங்களுடன் உரையாடுவார்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உன்னுடைய அருளால். அருணாச்சலா.